எண்ணெய் சூடேறும் முன்பாக முதலில் வெள்ளை கரிசாலை சாறை சேர்க்கவும். அடுத்ததாக பொன்னாங்கண்ணி சாறை சேர்க்கவும். இப்பொழுது வெட்டி வேரை சேர்க்கவும். எண்ணெயில் நாம் சேர்த்துள்ள பொருட்களில் ஈரத்தன்மை அதிகமாக இருப்பதால் நுரை அதிகமாக இருக்கும். அந்த நுரை அடங்கும் வரை சிறு தீயில் வைத்து நன்றாக கிளறி வரவும். இந்த தைலம் தயாராகிவிட்டது. இப்பொழுது வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். சில ஆண்களுக்கு ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் குறைவாக சுரக்கும் போது மீசை தாடி வளர்வதில் தடை இருக்கும். இந்த தைலத்தை மீசை மற்றும் தாடி வளராமல் இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்தில் இரவில் பூசி வரும்போது மீசை தாடி நன்றாக வளரும். தோல் பகுதியில் ஏதேனும் அடைப்புகள் இருந்து முடி வெளியே வராமல் இருந்தாலும் அந்த தோல் பகுதியில் உள்ள அடைப்புகளை சரி செய்து முடி நன்றாக வளருவதற்கு இந்த தைலம் அதிக அளவில் பயன்படக்கூடியவை. இந்த தைலமானது தலைமுடி வளர்ச்சிக்கும் அதிக அளவில் பயன்படக்கூடியவை. தலை நரையை போக்குவதற்கும் அதிக அளவில் பயன்படக்கூடியவை. இந்த தைலத்தை ஆண் பெண் இருபாலரும் பயன்படுத்தலாம். முடி வளர்ச்சிக்கு அதிக அளவு இந்த தைலமானது பயன்படக்கூடியவை. இந்த தைலத்தை தலையில் சிறிதளவு தேய்த்து வரும்பொழுது தலையில் இருக்கக்கூடிய பொடுகு தொல்லை, பேன் தொல்லை இவையெல்லாம் நீங்கும். உடல் உஷ்ணம் படிப்படியாக குறையும். முடி வளர்ச்சி நன்றாக இருக்கும். தொடர்ந்து பயன்படுத்தி வரும்போது நரைமுடியானது மறைந்து கருப்பாக மாறுவதற்கும் இந்த தைலம் அதிக அளவில் பயன்படக்கூடியவை. முக்கியமாக சில ஆண் பிள்ளைகளுக்கு மீசை தாடி வளராமல் இருந்தால் அந்த மீசை தாடி வளர்வதற்கு இரவு வேளையில் பூசி வரும்போது மீசை தாடி நன்றாக வளரும். ஆண் பிள்ளைகளுக்கு மீசை தாடி வளராமல் இருந்து சிரமப்படுபவர்கள் இந்த தைலத்தை பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே, போன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா,
தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.